Hi, hello all, welcome to our channel Naavin Rusi. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினாக்கா அவல் பொட்டேட்டோ சீஸ் பால் தான் பார்க்க போறோம். அவல் பொட்டேட்டோ கூட சீஸ் உள்ள ஸ்டஃப் பண்ணி இந்த ரெசிபி பண்ண போறோம். வாங்க இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றதை பார்க்கலாம். தேவையான பொருட்கள் அவல் எடுத்திருக்கேன். இந்த கப்பால் ஒரு 1.25 கப் ஒரு 225 கிராம்ஸ் வச்சுக்கோங்க. 225 கிராம்ஸ் அவலுக்கு இது வந்து தண்ணியில் ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு 2 வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி தெளித்து வச்சுருந்தேன். பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். நல்லா ஊறி இந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப நேரம்லாம் ஊற வேண்டாம். ஜஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் இது மாதிரி தண்ணியில் நனைச்சி வச்சு இருந்தால் போதும். அடுத்தது இந்த 225 கிராம்ஸ்க்கு இது மாதிரி மீடியம் சைஸில் 2 பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். அப்புறம் உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்காக நான் பிரிட்டானியா சீஸ் ஸ்லைஸ் தான் எடுத்திருக்கேன். நான் கொஞ்சோண்டு க்ரீன் சில்லி, கொத்தமல்லி, சால்ட், உப்பு, அப்புறம் வந்து சீஸை வந்து இது மாதிரி சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ட்ரை மேங்கோ பவுடர். உங்கள்கிட்ட ட்ரை மேங்கோ பவுடர் இல்லை அப்படின்னாக்கா லெமன் எடுத்துக்கோங்க. லெமன் வந்து உள்ளே சீடு இல்லாமல் ஸ்க்வீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா சீடு உள்ளே மாட்டுச்சுன்னா கசக்க ஆரம்பிச்சிடும் டிஷ்ஷு. ஸோ சீடு இல்லாமல் பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஜீரக பொடி. இது வந்து ரெட் சில்லி பவுடர். இது காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். பொரிக்கிறதுக்கு எண்ணெய். இதை வந்து உருளைக்கிழங்கு இது கூட மசிச்சு நம்ம பிசைவோம். அப்போது கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது அப்படின்னாக்கா கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தண்ணி தேவைப்படாது, நம்ம பசஞ்சிக்கும் போது பார்த்துக்கலாம் இவ்வளோ தண்ணி தேவைப்படுதுன்னுட்டு. வேக வச்ச பொட்டேட்டோவை நல்லா இது மாதிரி மசிச்சு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த மசிச்ச பொட்டேட்டோவை இந்த அவல் கூட சேர்த்துக்க போகிறோம். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி, பச்சை மிளகா கொஞ்சம் தான் சேர்த்திருக்கேன் நான். பச்சை மிளகாவும் கொத்தமல்லியும் போட்டாச்சு. கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். ஜீரக பொடி, இப்போது ட்ரை மேங்கோ பவுடர், சால்ட் வந்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து சீஸ்லேயும் சால்ட் இருக்கும் லைட்டாக. ட்ரை மேங்கோ பவுடர் சேர்த்துக்கிறீங்கனாக்கா அதுலேயும் கொஞ்சம் சால்ட் இருக்கும். ஸோ கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணும்னாக்கா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போது இது மாதிரி கெட்டியாக இருக்குது இல்லையா, இப்போது கொஞ்சமாக தண்ணி வந்து கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தெளித்து ரொம்ப ஊற்றிடாதீங்க, லைட்டாக. ஏன்னா ரொம்ப ஊற்றிட்டாலும் தொலன்னு ஆகிடும். அது மாதிரி ஆகாமல் லைட்டாக தண்ணி தெளித்து பசைஞ்சிக்கோங்க. இதுதான் வந்து கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் ஓகே. இது ஒரு சின்ன பால் அளவுக்கு, லெமன் சைஸ் அளவுக்கு, ஒரு குட்டி லெமன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்து இது மாதிரி உருட்டிட்டு இது மாதிரி வச்சுருக்கா ஒரு சீஸ். நான் இப்போ சின்னதாக உருட்டி இருக்கிறதுனால உள்ள சின்னதாக சீஸ் வைக்கிறேன், கொஞ்சமாக வைக்கிறேன். இது சீஸ் இல்லாமலும் பண்ணலாம். சீஸ் இல்லாமல் இது மாதிரி சின்னதாக நீங்கள் இப்படி உருட்டி தான் போடணுன்னு இல்லை. சீஸ் இல்லாமல் இப்படி கொஞ்சம் கையில் எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஆயிலில் ஸ்ட்ரெயிட்டாக இப்படி போடுற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணும்போதே சைமல்டேனியஸாக பார்த்தீங்கன்னாக்கா எண்ணெய் கடாயில் வச்சு சூடு பண்ணிட்டேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போது நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறத ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துரும். ரொம்ப பெருசாக வைக்காதீங்க தீயை, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நிதானமாக வேகும் உள்ளலாம் நல்லா. மாதிரி நல்லா இப்போ நல்லா பொரியணும். இப்போ அந்த அவல் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி பொரிஞ்சிருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். மேலே பொரியாக இருக்கும். நல்லா பொரியட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா செவந்துடுச்சு. மீடியம் தீயிலே வச்சு இது மாதிரி சவக்க எடுக்கணும். பாருங்கள், மீடியம் ஃப்ளேம்லேயே இது மாதிரி சவக்க விட்டு எடுக்கணும்.
ரொம்ப பெருசாக வச்சிங்கன்னா சீக்கிரம் கலர் ஆகிடும். இது ரொம்ப சிம்பிள் தான். அந்த அவல் ஊறுற டைமும் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிக்கிறதும் தான் நமக்கு டைமு. ஓகே, ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னுட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், சீஸ் நல்லா சூப்பராக மெல்ட் ஆகிருக்க உள்ள. நம்ம நிதானமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணால் தான் அந்த சீஸ் உருகிறதுக்கும் டைம் எடுக்கும், நல்லாவும் உள்ளே வேகும். நீங்கள் ஃப்ளேமை வந்து ரொம்ப பெருசாக வச்சிட்டிங்கன்னா சீக்கிரம் கருத்து போயிடும், உள்ளே அவ்வளோவா வேகாது. எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.